உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்ன உள்ள போய் பாரு. ஆ? வந்து பாரு. அட பாவி, நூடுல்ஸ் வீடியோ பார்த்தா பண்றானா இவன்? ஏடி, இவன் ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தான், பெரிய செஃப்னு உங்க அக்கா சொன்னாங்க. நூடுல்ஸே வீடியோ பார்த்தா சமைக்கிறான். இவனே வேக வைக்காத வெறும் காய்கறி தான் சமைச்சிட்டு இருக்கான். அதுக்கே வீடியோ பாக்குறானா? அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாதவனடா இவன். நமக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நல்லா சமைச்சு போடுறவனா இருப்பான் போலன்னு பார்த்தா சரியான ஃப்ராடா இருக்கான். முதல்ல அவன் எந்த ஹோட்டல்ல இருந்து வந்து வேலை பாக்குறன்னு ஃபர்ஸ்ட் கேளு. ஏதோ ஈசிஆர்ல ஷீலா பேலஸ்ல வேலை பார்த்ததா சொன்னாங்க. சரி, அப்போ நீ அந்த ஹோட்டலுக்கு உடனே கால் பண்ணி இந்த ஆளோட பேரை சொல்லி இவன் அங்கதான் வேலை பார்த்தான்னு ஃபர்ஸ்ட் விசாரியேன். அந்த ஹோட்டல் மூடிட்டாங்கடி. சரி இரு. தேங்க்ஸ். என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு பேர்ல எவனுமே அங்க வேலை செய்யலன்னு சொல்றாங்க. இவன் பெரிய ஃப்ராடா இருப்பான் போலயே. என்ன நோக்கத்துல கண்மணி அவனை வேலைக்கு சேர்த்திருப்பா? இத உடனே அத்தை கிட்ட சொல்லி பிரச்சனையாக்கி இவனை வெளியே துரத்துறேன். அவனை பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தது இல்லாம பச்சை காய்கறி சாப்பிட சொல்லி மொத்த ஃபேமிலியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். கேட்டா நியூட்ரிஷனிஸ்டா. அதுவும் எங்க அப்பா பெரிய மனுஷன், வாய் விட்டு அழுக முடியாத குறைய சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவனா என் கையால் அடிக்கூடாது. அத்தா, ஏய் இரு இரு இரு, என்ன பண்ற? ஏன் இதுல கண்மணி சம்பந்தப்பட்டிருக்கா? உடனே இதை சொன்னா தப்பாயிரும். இல்ல பாப்பு, நம்மளே ஏதாவது இவனை சரி செய்ய முடியுதான்னு பாக்கலாம். ஏய், இவன் ஃப்ராட்ரி, இப்பவே துரத்தி விட்டுருவோம். இருடா, நம்ம பாத்துக்கலான்னு சொல்றேன்ல, அவசரப்படாத. நம்ம வீட்டு சமையலறையில நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு விருந்தே சமைச்சிடலாம். எந்த தொந்தரவும் இருக்காது. அதே வேத்தாள் வந்து ஒரு சின்ன கடுகு டப்பாவை மாத்தி வச்சா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நம்ம என்னதான் நாள் முழுக்க வளைய வந்தாலும், எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலும், என்ன வேலை இருந்தாலும், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு சமையல் கட்டுக்குள்ள போய் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு, கிச்சன் மேடையெல்லாம் தொடச்சி, அந்த ஸ்டவ்வுக்கு அழகா ஒரு பொட்டு வச்சுட்டு, லைட் ஆஃப் பண்ணிட்டு, அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு வந்து படுப்போம் பாரு. அதுல இருக்கிற திருப்தி அதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது வீரா. அது மட்டும் இல்ல, இது ஏன் கிச்சன், ஏன் இடம், நான் தான் இங்க ஆளுமேங்கிற ஒரு கெத்து, ஒரு ஃபீல், அது வேற ஒரு சந்தோஷம் வீரா. இப்ப என்கிட்ட அது எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஏன் சமையல் கட்டு இல்ல, அந்த தொப்பிக்காரனோட சமையல் கட்டு. ஏன் வள்ளிமா, அப்போ நாங்க சமைச்சாலும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்களா? அது எப்படி? நீங்க ஏன் பொண்ணுங்க, இந்த வீட்டு மருமகளுங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது அவங்க உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அந்த சமையல் கட்டுல என்ன வேணா பண்ணலாம். ஆனா மூணாவது மனுஷங்களை எப்படி அங்க அனுமதிக்க முடியும்? அவன் கிட்ட நான் வேலை சொல்லி வேலை வாங்குறதும், என் சமையல் கட்டு அவனுக்கு எழுதி கொடுக்கறதும் ஒண்ணுதான். வள்ளிமா, அது உங்க ராஜ்யம்தான். ஆனா ஒரு சில சமயம் அந்த ராஜ்யம் நம்ம கையை விட்டு போகும். அப்படி போச்சுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுருவோமா? ராஜ்யங்களை எப்பவுமே நம்ம சண்டை போட்டுதான் ஜெயிக்க முடியும். விட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அதுக்கு மதிப்பு இல்லாம போயிரும்ல. நீங்க ஒதுங்கி நின்னு வருத்தப்படுறதுல எதுவுமே மாற போறது கிடையாது. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன் வீரா. எங்கடா அவன்? யாரு? அதான் அந்த தொப்பிக்காரன். தலைவன் எப்பவுமே கிச்சன்ல தான் இருக்கான். சாப்பிடுறது, துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே இப்ப கிச்சன்ல தானே. ஏன் அவனுக்கு எது கிஃப்ட் வாங்கி வந்துக்கிறியா? என்ன கிச்சனை நீ கோயில் மாதிரி வச்சிருந்த, இப்ப அவன் உன்னை கேட்காம பூசாரி ஆயிட்டான்.
ஐயோ, என்னாச்சு? என்ன பண்றீங்க கண்மணி, இருன்னு சொல்றேன்ல. அங்க போகாத. கண்மணி, இந்த நேரத்துல குறுக்க போனா அத்தை யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. என்ன வேலை பாக்குறீங்க? நான் வேலைக்கு சேர்த்த ஷெஃப்பை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க? அவங்க காரணம் இல்லாம அடிக்க மாட்டாங்க கண்மணி. அத்தை சைலண்ட் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இது அப்புறம் பேசிக்கலாம். யார் வீட்டுல வந்து என்ன வேலை? என்ன வேலை செய்றீங்க? என்ன ஏய், வாயை மூடு. வாயை மூடு. வாயை மூடு. ஒரு சத்தம் வந்தது அப்படியே கூத்திடுவேன். ஏய், கொத்தாத, கொத்தாத, கொத்தாதடா. சமையலடா பண்ற நீ பண்ற சமையலா? உன்னால என்ன இது? மாமா பாருங்க மாமா, இத்தனை நாளா சமைச்சு போட்ட ஷெஃப்பை என்ன ஏதுன்னு சொல்லாம இவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வள்ளி, எதுக்காக அவனை அடிச்சிட்டு இருக்க? அது அவங்கிட்ட கேளு. டேய், என்னடா, என்ன தப்பு பண்ண? நான் ஒரு தப்பு பண்ணலைங்கய்யா. பொட்டிகளை தின்னங்கய்யா, அதுக்கு போய் அடிக்கிறாங்கய்யா. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பொட்டுக்கடலை தின்னதுக்கெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சமையல்காரருக்கு இந்த உரிமை கூட இல்லையா என்ன? இது என்ன கொலை குத்தமா என்ன? வள்ளி, நம்ம வீட்டுல எத்தனையோ பேர் சாப்பிடுறாங்க, தானம் தர்மம் பண்றோம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கலாமா போய் அவனை அடிப்ப? நான் அவன் வயித்து பசிக்காக நம்ம வீட்டு சமையல் கட்டியே முழுங்கி இருந்தாலும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆனா இவன் இருக்கல்ல, இவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு நீயே பாரு. மரா காட்டுறாத. டேய், இல்ல பேசாம. காட்டு வீரா. நீங்களே பாருங்க. ஐயா, ஐயா, ஐயா. போடு. இதுதான் சமையல் பண்ற லட்சணமா? ஏண்டா, உன்னை நம்பித்தானே நாங்க எல்லாருமே சாப்பிட்டு இருந்தோம். இவ்வளவு அசுத்தமா சமைச்சிட்டு இருக்க? எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. இவன் மேல கோபம் வந்ததை விட அவன் செஞ்சதை ரசிச்சு ருச்சி சாப்பிட்டவங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஐயோ, இவன் நம்மளதான் சொல்றான். இனிமே சமையல்காரன் காய்கறிக்காரன் எவனாவது என் சமையல் கட்டுக்குள்ள வந்தா உசுரோட போக மாட்டான் சொல்லிட்டேன். சூப்பர். வெந்ததையும் வேகாததையும் தட்டுல பரப்பி வச்சா ஹெல்த்தி ஃபுட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.